திரு விஜய் அவர்கள் என்ன செய்வார், யார் ஓட்டை எடுப்பார், சிறுபான்மை ஓட்டுகள் மட்டும்தான் வருமா, நான் அறிஞ்ச வகையில் வட மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். பட்டியலின மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். சிறுபான்மை மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வெளியிலேருந்து கவனிக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து ஆதாரங்கள் இல்லை, வி ஹேவ் டு அக்செப்ட் இட். பட் வந்து வெளியில் தெரியுது. நம்ம வந்து ஏன் திருமாவளவன் அவர்கள் பதட்டப்படுறாருன்னா, பட்டியலின மக்களுடைய பெரும் வாக்கு அங்கே போகுது, வட மாவட்ட மக்களுடைய பெரும் வாக்கு அங்கே போகுது. இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக நிற்கிது. அப்புறம் படித்தவர்கள் மத்தியிலையும் மோஸ்ட் அர்பன், அது வந்து நகர்ப்புறங்களில் வந்து பெருசாக இருக்குது. நம்ம வந்து சில சர்வேகள் நம்ம என்டார்ஸ் பண்ணல, பட் வந்து சில சர்வேகள் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டிங்கிறத சென்னையில் சில தொகுதிகளில் சொல்கிறாங்க, மோஸ்ட் அர்பனைஸ்டு தொகுதிகளில் சொல்கிறாங்க. அப்போ வந்து சில கணிப்புகள் இருக்குன்னா மோஸ்ட் அர்பனைஸ்டு ஓட்டும் அங்கே போகுது. வேளச்சேரியிலையும் அண்ணா நகர்லையும் சென்னையில் வந்து பலர் கேண்டிடேட்டை யாரும் தெரியாது. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அங்கே போட்டிட்டாரு, ஒரு சின்ன பொண்ணு போட்டிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல போட்டிட்ட போது அவர்களுக்கெல்லாம் வந்து 15% 20% ஓட்டு விழுந்துச்சு படப்படம். அப்போ வந்து அவங்க வந்து அந்த பிள்ளைக்காக அவர் அந்த ஆஃபீஸருக்காக போட்டல, ஒரு மாற்றத்துக்காக போட்டது. அப்போ அந்த மாற்றம் வேணுங்கிறவங்களும் அங்கே ஓட்டு போகிறாங்க. ஸோ எல்லா பக்கமும் இருக்குது. அப்போ அந்த சிறுபான்மை மக்களுடைய ஒரு வட்டத்தில் சுருங்குறாரோங்கிற அவரை நீங்கள் சொல்ல முடியாது. அந்த ஓட்டு வந்து பேஸ், நம்ம ஓட்டு வங்கின்னு சொல்கிறோம்ல, டிஎம்கேக்கு வந்து சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பார்க்க அப்போ சிறுபான்மை மக்கள் மட்டும் தான் வாக்களிக்கிறாங்களா? 40% போலிங் ஆகுது அவங்களுக்கு. அப்போ 40% சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க இல்லை. டிஎம்கேக்கு சிறுபான்மை மக்கள்ங்கிறது ஓட் பேங்க், அதற்கு மேலே ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ. அந்த ஓட் பேங்கை இவர் வந்து அப்படியே கொள்ளையடிக்க பார்க்குறாரு. நம்ம வந்து வச்சுக்கிடுவோம், நமக்கான ஓட் பேங்காக மாற்றணும். அப்போ அதில் வந்து ஒரு எஃப்டி வந்து மாறுது, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இங்கே இருந்து பூரா இங்கே அந்த பேங்க்குக்கு மாற்றுங்கன்னு கொஞ்சம் மாற்றுறாங்க. அதுதான் நடக்குது. பட் இதோட அதை சுருங்கிடுவாராங்கிறது இப்போ சொல்ல முடியாது. போக போதான் அதில் கொஞ்சம் அவர் கவனமாக